Hello students, 12th Tamil original question paper first midterm கானது 45 mark question paper பார்க்க போறீங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 45 மார்க்ஸில் 1 மார்க் கொஸ்டின் 6 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 12th தமிழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போர்ஷன், அதாவது இயல் 2 வரையும் உள்ள போர்ஷனில் எந்தெந்த குருவினா சிறுவினா நெடுவினா படித்தா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோவோட லிங்க், அதாவது வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 45க்கு 45 கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஆனால் 1 மார்க்ஸும் தயாராகிடுங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இவையினும் 3 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்றார். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கி அமைத்து ஒரு தொடர் எழுதுக. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இந்த 4 கொஸ்டின்ஸுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தது அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 2 எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். டோட்டலாக 4 மார்க்ஸ். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வருக. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இலக்கண தேர்ச்சிக்குள் நல்லா படிங்க, அதில் தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே. அடுத்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழியையாலும் மொழியோட விளையாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க. 7 1 மார்க்ஸ். அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. பிரிவு 3. இலக்கண குறிப்பு: செந்தமிழ் சிவந்து. பகுப்பத உறுப்பிலக்கணம்: சாய்ப்பான் கலங்கி. புணர்ச்சி விதி: ஆங்கவற்றுள் புதுப்பெயல். கலைச்சொல்: மியூசியம், ஃபைன் ஆர்ட்ஸ். புணர்ச்சி விதி, பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு இதெல்லாம் எங்கெந்த பேஜ்ல இருக்கு, எதெல்லாம் படிக்கணும் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ 12th தமிழுக்கான வீடியோஸ் கண்டிப்பா போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 18th கொஸ்டின்: ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைக்க. எலியும் பூனையும் போல அல்லது அச்சாணி இல்லாத தேர் போல. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை தலை தழை, விலை விலை விழை. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. வானம் பற நிலவு தொடு. நான் மொழியை ஆள்வோம்ல எதெல்லாம் படிச்சா போதும்னு சொன்னோம் அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு 12th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆனா இது அப்படியே சேமா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வருமானா 100% வராது. இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 35+ கன்ஃபார்ம் வரும். ஆனா இதுல இருக்கிறதையும் படிச்சுட்டு நீங்க இம்பார்ட்டன்ட் படிக்கணும். ஸோ தமிழ் வீடியோ உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மற்றதையும் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினால ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள். இது 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்புடைய நயங்கள், அதாவது ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு மைய கருத்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அதுல இருந்து மோனை நயம், எதுகை நயம், ஏய்பு நயம், சொல் நயம், பொருள் நயம் இதெல்லாம் எழுதணும். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நயம் பாராட்டுக பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் வர்றதுக்கு வந்து 100% சான்ஸ் கிடையாது. ஸோ ஒரு 60% 70% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டாப்பரா இருக்கவங்க படிங்க, ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டீடைல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 டீட்டெயிலும் கண்டிப்பா படிக்கணும். நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை இம்பார்ட்டன்ட் தான். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று 2மே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது மனப்பாட பாடல். உங்களிடையே என தொடங்கும் பாடலை அடிப்பிழாமல் எழுதுக. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா படிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா வேற என்ன வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.